Hi friends, PKR Excellent English Course. தமிழ் வழியில் ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கான எளிய முறை பயிற்சி. இந்த பயிற்சி வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக என்று வரவேற்கின்றேன். நீண்ட நாட்களாக இந்த PKR Excellent English Course என்ற பயிற்சி வகுப்பினை ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுதல் பயிற்சி வகுப்பினை நாம் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். அந்த வகையிலே இன்றைய வகுப்பிலே, அதாவது லாஸ்ட் கிளாஸ்ல how to make yes or no type sentences, how to make yes or no type question and answers by using be form verbs. அந்த ஆங்கிலத்திலே பேசிக் வெர்ப் என்று சொல்லக்கூடிய be form verbs கொண்டு yes என்றும் அல்லது no என்று பதிலளிக்கக்கூடிய வகையிலே how can make question and answers அப்படின்றத பத்தி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். In today class, அதாவது இன்றைய வகுப்பிலே, in today class, like this, how to form or how to make the same yes or no type questions by using have form verbs. அதாவது எப்படி be form verbs கொண்டு அந்த yes or no type questions prepare பண்ணமோ, like this, அதே போல இன்றைய வகுப்புல have form verbs, ஆங்கிலத்திலே செகண்ட் டைப்பாக வரக்கூடிய அந்த have form verbs கொண்டு yes or no type questions we are going to make now. அதை எவ்வாறு அந்த வாக்கியங்களை அமைப்பது in English, how to make yes or no type questions by using have form verbs, அதை we are going to see now. Okay, I have already told you, நாம் ஏற்கனவே அதை பார்த்திருக்கிறோம், நான் சொல்லியிருக்கிறேன். have form அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, that is another kind of verb. அது ஒரு வகையான verb. எப்படி be formல வரக்கூடிய அந்த am, is, are, was and were, shall be, will be இவற்றுக்கெல்லாம் இரு என்ற பொருள் தந்ததோ, அதை போல the have form என்பது பெற்றிரு, வைத்திரு, உண்டு, உடையது. the have form என்பது பெற்றிரு, வைத்திரு, உண்டு, உடையது, இந்த மீனிங்ல யூஸ் பண்ண போறோம். have form in present tense, in past tense, in future tense. How to use the have form verb? அதே போல மூன்று டென்ஸ்லையும் பார்க்க போறோம். மூன்று டென்ஸையும் எடுத்துக்கொள்கிற பொழுது அந்த have form உடைய அந்த have என்ற வெர்பினுடைய பேசிக் மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, இதுதான் பெற்றிருத்தல், வைத்திரு, உண்டு, உடையது என்ற மீனிங்லே வருகிறது. அதை yes or no type questions and answers ஆம் என்றும் இல்லை என்றும் பதிலளிக்கக்கூடிய வகையிலே கேள்வி பதில்களை தயாரிப்பது எப்படி, that is we are going to see now. Okay, first one, have form,
have form verb. in presentல என்ன அப்படின்னு சொன்னா இத presentல எடுத்துக்கிற போது have or has, present tenseல எடுத்துக்கும் போது have or has என்ன மீனிங் சொல்லிருக்கோம்? பெற்றிருத்தல், வைத்திருத்தல், உண்டு, உடையது அப்படின்ற மீனிங்ல யூஸ் பண்றோம். இதை क्वेश्चन பண்ண போறோம். எஸ் ஆர் நோ டைப்ல क्वेश्चन பண்ண போறோம், ஆன்சர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இன் பிரசன்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்க போறோம்? இன் பிரசன்ட் டென்ஸ். இப்போ எப்படி கேக்குறோம் இல்லையா? நீ ஒரு பேனா வைத்திருக்கிறாயா? நீ ஒரு பேனா வைத்திருக்கிறாயா? வைத்திரு. That is have form. நீ ஒரு பேனா வைத்திருக்கிறாயா? How to make this question in English? இதை ஆங்கிலத்திலே எவ்வாறு கேட்பது? நீ ஒரு பேனா வைத்திருக்கிறாயா? இந்த have form என்ற வெர்பை பயன்படுத்துகிற பொழுது have you a pen? That's all. That is the question here. Have you a pen? Have you a pen? அப்படி கேட்கிறோம். அந்த கேட்கக்கூடிய துணி கொஸ்டினாக இருக்க வேண்டும். அந்த கொஸ்டினுக்குரிய அடையாளம் இருக்க வேண்டும். Have you a pen? நீ ஒரு பேனா வைத்திருக்கிறாயா? Have you? கொஸ்டின் பண்ணுகிற பொழுது the verb comes in first and the subject comes next. That is the word order. கொஸ்டின் பண்ணுகிற பொழுது verb என்பது முதலில் வர வேண்டும், சப்ஜெக்ட் என்பது அதற்கு அடுத்ததாக வர வேண்டும். இங்க என்ன கேட்கிறோம்? நீ ஒரு பேனா வைத்திருக்கிறாயா? அந்த நீ என்ற சப்ஜெக்ட் என்ன வருகிறது? you. அந்த youக்கு சரியான ஒரு have form என்னன்னா அந்த have என்பதை பிரசன்ட்ல எடுத்துக் கொள்கிறோம். அப்ப have you a pen? That is a question here. நீ ஒரு பேனா வைத்திருக்கிறாயா? இந்த have form கொஸ்டின் பண்ணும் பொழுது டைரக்டா have அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் do அப்படிங்கிற ஒரு மெயின் வெர்பை கொண்டும் அந்த have form கொஸ்டினா மாற்றி கொள்ளலாம். எப்படி பண்ணலாம்னு சொன்னா do you have a pen? We can ask like this. இப்படி நீங்க கேள்வி கேட்க முடியும். எப்படி கேக்குறோம்? Have you a pen? Have you a pen? நீ ஒரு பேனா வைத்திருக்கிறாயா? டைரக்டா கேட்கும்போது எப்படி கேட்கலாம்? Have you a pen? என்னது have என்பதை டைரக்டா யூஸ் பண்ணலாம். அதர்வைஸ் do you have a pen? Do you have அப்படின்னு சொல்லலாம். क्वेश्चन பண்ணியாச்சு. Then how to answer for this question? இந்த கேள்விக்கு எவ்வாறு பதிலளிப்பது? கேள்வி கேட்டாச்சு, நீ ஒரு பேனா வைத்திருக்கிறாயா? அதை எப்படி கேட்கிறோம்? Have you a pen or do you have a pen? Have you a pen or do you have a pen? அப்படின்னு கேள்வி கேட்டாச்சு. இதற்கு பதிலளிப்பது எப்படி? இப்படி சொல்லுவோம் இல்லையா? நீ ஒரு பேனா வைத்திருக்கிறாயா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லணும் பதில்? ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம். பாசிட்டிவ். The reply, the answer will be positive or negative. என்னவா இருக்கும்? அதற்கு நாம் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அது ஒரு பாசிட்டிவ் ஆன்சராக இருக்கும் அல்லது ஒரு நெகட்டிவ் ஆன்சராக இருக்கும். ஒரு உடன்பாடு வாக்கியமாக இருக்கும் அல்லது ஒரு எதிர்மறை வாக்கியமாக இருக்கும். ரெண்டு விதமா இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம்னு சொல்லி I have already told you. Then first passive answer. இப்ப பேனா வச்சிருக்கியான்னு கேட்டிருக்கோம் இல்லையா? அதுக்கு ஆமா நான் பேனா வச்சிருக்கேன். என்ன சொல்றோம்? ஆமா, ஆம், நான் ஒரு பேனா வைத்திருக்கிறேன். என்ன பண்ணுவோம் தமிழ்ல? ஆம், நான் ஒரு பேனா வைத்திருக்கிறேன். ஆம், நான் ஒரு பேனா வைத்திருக்கிறேன். How to answer for this question அப்படின்னு சொன்னா எப்படி பண்ணணும்னு சொன்னா ஆம், எஸ். நீ ஒரு பேனா வைத்திருக்கியா? have you னு கேட்டிருக்கோம் இல்லையா? பதில் அளிக்கும் போது என்ன ஆயிடுது? சப்ஜெக்ட். நான் ஒரு பேனா வைத்திருக்கிறேன். so நான் have a pen. That's all. I have a pen.
என்ன சொல்லிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒன்? இது எஸ் ஆர் நோ டைப் இல்லையா? சோ எப்படி ஆன்சர் பண்ணணும்? எஸ் என்றோ நோ என்றோ அந்த பதில் தொடங்க வேண்டும். இப்போ நான் பேனா வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டா நான் வச்சிருக்கேன். எப்படி சொல்றோம்? எஸ் ஐ ஹேவ் எ பென். எஸ் ஐ ஹேவ் எ பென். ஓகே, நான் ஒரு பேனா வைத்திருக்கிறேன். சரி, என்னிடம் பேனா இல்லை. தட் இஸ் நெகட்டிவ் இல்லையா? எதிர்மறை வாக்கியம். என்னிடம் ஒரு பேனா இல்லை. அதை எப்படி சொல்லுவோம்? நோ என்று சொல்லுகிற பொழுது நோ ஐ ஹேவ் நாட் எ பென். I have not a pen. That's all. I have not a pen. We have to simply add not with the verb. For negative form, we have to simply add not என்ற word. அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எதோட? with the verb. அந்த have ஓட சேர்த்துக்கிறோம். அப்ப நெகட்டிவாக சொல்லுகிற பொழுது, பாசிட்டிவாக சொல்லுகிற பொழுது yes I have a pen. அதையே நெகட்டிவாக சொல்கிற பொழுது no I do not have a pen. இந்த do not have னு சொல்லலாம். இங்க சொல்லிருக்கேன் இல்லையா? do you have அப்படி கேட்கும் பொழுது டைரக்டா I have not a pen னு சொல்லலாம், அல்லது I do not have a pen னு சொல்லலாம். நெகட்டிவா சொல்றது. பாசிட்டிவா சொல்லும்போது only one answer, yes I have a pen. that is positive answer. இது நெகட்டிவாக சொல்லும்போது ரெண்டு விதமா சொல்லலாம். எப்படி சொல்றோம்னா no I have not a pen டைரக்டா சொல்லலாம், அல்லது no I do not have a pen அப்படின்னு சொல்லலாம். This is a have form question in present. என்ன மீனிங்ல இருக்கிறது சொன்னேன் இல்லையா? have form என்பது பெற்றிரு, வைத்திரு, உண்டு, உடையது, இந்த மீனிங்ல தான் வரும். எப்படி வருது? பெற்றிருத்தல். நீ ஒரு பேனா வைத்திருக்கிறாயா, பெற்றிருக்கிறாயா, வைத்திருக்கிறாயா, ரெண்டு ஒரே மீனிங் தான். அப்ப yes I have a pen or I have not a pen. no I have not a pen. அல்லது no I do not have a pen. we have to answer like this. இது மாதிரி தான் நம்ம இந்த क्वेश्चनக்கு பதிலளிக்க வேண்டும். Another example in present tense, have form உடைய present tenseல இப்படி கேக்குறோம் இல்லையா? do you னு கேட்கலாம்னு சொல்லிருக்கேன். do you have headache? do you have headache? இப்படி சொல்றோம் இல்லையா? உனக்கு தலை வலிக்கிறதா அப்படி கேக்குறோம். உனக்கு தலை வலிக்கிறதா? that means நீ தலைவலியை பெற்றிருக்கிறாயா? that is the meaning here. உனக்கு தலைவலி இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறோம். நம்ம கேஷுவலா கேட்கும்போது எப்படி கேட்கிறோம்? உனக்கு தலைவலி இருக்குதா, உனக்கு தலைவலி இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறோம். பட் அதை இங்கிலீஷ்ல கேட்கும்போது எப்படி கேட்கணும்? do you have headache? that means நீ தலைவலியை பெற்றிருக்கிறாயா அப்படிதான் அர்த்தம். இப்படி கேட்கிறோம் இல்லையா? do you have fever? உனக்கு ஜுரம் இருக்கிறதா எப்படி கேட்கிறோம்? உனக்கு காய்ச்சல் இருக்கிறதா? that means நீ காய்ச்சலை பெற்றிருக்கிறாயா அப்படிதான் பொருள்படும் அது. அப்ப எப்படி கேட்கணும்? do you have headache or do you have fever or do you have back pain? இப்படி கேட்கிறோம் இல்லையா? உனக்கு முதுகு வலிக்கிறதா, உனக்கு முதுகு வலிக்கிறதா எப்படி கேட்போம்? do you have back pain? like this we can answer, like this we can ask questions. அப்ப இது have form தான். எப்படின்னா உனக்கு தலைவலி வலி இருக்கிறதா, இல்ல நீ தலைவலியை பெற்றுள்ளாயா அப்படின்னு ஒரு நோயை பற்றி கேட்கிற பொழுது என்ன செய்யணும்? do you have headache அப்படிதான் கேட்கிறோம். என்ன ஆன்சர் பண்ணுவோம்? பாசிட்டிவா சொல்லும்போது எனக்கு ஆமா சொல்றோம் இல்லையா? ஆமாம் எனக்கு தலைவலிக்கிறது. that means நான் தலைவலியை பெற்றிருக்கிறேன். அதான் மீனிங். that is the meaning here. that is the meaning here. அப்ப எப்படி சொல்றோம்? yes I have headache. that's all. yes I have headache. it is a positive answer. உனக்கு தலைவலிக்கிறதா அப்படின்னா yes I have headache. இல்ல எனக்கு தலைவலி இல்ல அப்ப என்ன சொல்லலாம்? என்ன சொல்லிருக்கோம்? no I do not have headache.
நோ ஐ டு நாட் ஹேவ் ஹெடேக். தட்ஸ் ஆல். அதை எப்படி சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். நோ டைரக்டா விட சொல்லலாம். ஐ ஹேவ் நாட் ஹெடேக் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். ஆர் ஐ டு நாட் ஹேவ் நெகட்டிவ் வரும்போது டு நாட் ஹேவ் ஹெடேக். எப்படி பாசிட்டிவா சொல்லும்போது எனக்கு ஆக்சுவலா தலைவலி இருக்கு எப்படி சொல்றோம்? எஸ் ஐ ஹேவ் ஹெடேக். அது மாதிரி இல்லையா? நோ ஐ டு நாட் ஹேவ் ஹெடேக். இதை வேற மாதிரி கூட ஆன்சர் பண்ணலாம். அப்படி சொல்லலாம் இல்லையா, எனக்கு தலைவலி இல்ல. ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறோம். எனக்கு தலைவலி இல்ல பட் ஃபீவர் இருக்கு. தலைவலி இல்ல பட் ஃபீவர் இருக்கு எப்படி சொல்றோம் இல்லையா? அப்ப என்ன சொல்லணும்? கேட்ட கேள்விக்கு நம்ம தலைவலி இருக்கான்னு தான் கேள்வி கேட்டிருக்கோம். அப்ப கேட்ட எஸ்ன்னு சொன்னா எஸ் ஐ ஹேவ் ஹெடேக், இல்லைன்னு சொன்னா நோன்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் ஃபீவர். என்ன மீனிங்? எனக்கு தலைவலி இல்ல பட் ஃபீவரா இருக்கு. டைரக்டா அதை மறுக்கிறதா இருந்தா நோ ஐ டு நாட் ஹேவ் ஹெடேக். டைரக்டா அதை மறுத்து இருக்கிறோம். அதை அப்படி சொல்லாம அதை சொன்னதை மறுத்து விட்டு வேறொரு விஷயம் இருக்குன்னா அப்ப என்ன எப்படி சொல்றோம்? எனக்கு தலைவலிக்கல ஆனா ஃபீவர் இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா நோன்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் ஃபீவர். லைக் திஸ் we have to answer. So in பாசிட்டிவா ஆன்சர் பண்றது there is only one answer like this. பாசிட்டிவா சொல்லும்போது ஆன்சர் ஈஸி, ஒரே ஒரு ஆன்சர் தான். எஸ்ன்னு சொல்லிட்டு என்னவா இருக்க சொல்லிடுறோம், அவ்வளவுதான். பட் நோ என்று சொல்கிற பொழுது நோ ஐ டு நாட் ஹேவ் ஹெடேக் ஆர் நோன்னு சொல்லிட்டு அந்த இது இல்ல இன்னொன்னு அப்படின்னு சொன்னா நோ எனக்கு தலைவலி இல்லை ஃபீவர்னு சொன்னா நோ ஐ ஹேவ் ஃபீவர். ஃபர்ஸ்ட் சொல்றதா மறுத்துறோம். நோ சொல்லி மறுத்துட்டு என்ன ஆக்சுவலா நடக்குதோ என்ன இருக்கிறதா சொல்றோம். அப்ப நோன்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் ஃபீவர், I have back pain, I have toothache, whatever பல்லு வலிக்குதுன்னு சொல்றலையா toothache, whatever it may be. but negative answer என்னவா இருக்கலாம். but here the formation is important. அந்த word order அந்த have formல presentல question பண்ணுகிற பொழுது SR1 டைப்ல எப்படி question பண்ணணும், எப்படி ஆன்சர் பண்ணணும், that is the main thing here. அதை தான் now we are learning. இப்போது கற்றுக்கொண்டு இருக்கிறோம். Are you clear? Okay. In present tense, like this we can ask many questions and answer many questions. நிறைய கேள்வி கேட்கலாம், நிறைய பதில் சொல்லலாம். இதையே தேர்ட் பர்சன் சொல்றோம் இல்லையா? அவர் சொல்றோம், இப்படி கேட்கிறோம். அவர் ஒரு கார் வைத்திருக்கிறாரா? நான்ங்கிறப்ப நீ என்கிறப்ப என்ன வருது? டு யூ ஹேவ் அப்படின்னு வருது. இதையே அவர் ஒரு கார் வைத்திருக்கிறாரா? அவர் என்று வரும்போது என்ன வந்துடும்? கொஸ்டின் பண்ணும்போது ஐ, வி, யூ, தே இவையெல்லாம் சப்ஜெக்ட் ஆக வரும் பொழுது டு சேர்த்து கேட்கணும். இந்த தேர்ட் பர்சன் இருக்கு இல்லையா, சிங்குலர். ஹி, ஷி, அவன், அவள், அது தமிழ்ல சொல்றோம் இல்லையா? அதே போல இங்கிலீஷ்ல எப்படி சொல்றோம்? ஹி, ஷி, இட் இவையெல்லாம் சப்ஜெக்ட் ஆக வரும் பொழுது டஸ்ன்னு வச்சுக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. டஸ் இல்ல அவள் ஒரு கார் வைத்திருக்கிறாளா அப்படின்னு கூட கேட்கலாம். Does she have a car? Does she have a car? யூன்னு வரும்போது டு வரும். he, she, it இவை சப்ஜெக்ட் ஆக வருகிற பொழுது does என்று பயன்படுத்த வேண்டும். டைரக்டா क्वेश्चन பண்ணும் பொழுது have ஃபார்ம்ல யூஸ் பண்ணும் பொழுது SR டைப்ல யூஸ் பண்ணும் பொழுது does she or does he, like this we have to question. We have to ask question. Does she have a car? அப்படி வரும். அவள் இதுல என்ன மீனிங் தெரியுமா? அவள் ஒரு கார் வைத்திருக்கிறாளா? ஆன்சர் பண்றோம். என்ன சொல்லிருக்கோம்? பாசிட்டிவ் ஆன்சர் பண்ணலாம், நெகட்டிவ் ஆன்சர் பண்ணலாம். பாசிட்டிவா சொன்னா என்ன சொல்லுவோம்? தமிழ்ல சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? ஆம், அவள் ஒரு கார் வைத்திருக்கிறாள் இப்படி சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? எஸ். அவள்னு வருகிற போது she has னு வந்துரும். she has a car. क्वेश्चन பண்ணும்போது have தான். does she have a car? third person வருகிற பொழுது பாத்துங்க. does she have a car? but answer பண்ணும்போது yes she has a car அப்படினு வரும். ஏன் தெரியுமா? பிரசன்ட்ல I, we, you, they இவையெல்லாம் வருகிற போது have formல have form என்று வரும். இதே தேர்ட் பர்சனாக இருக்கக்கூடிய
he she to இவை சப்ஜெக்டாக வரும்போது has என்று பயன்படுத்த வேண்டும். ஆன்சர்ல சொல்றேன், ஆன்சர் பண்ணுகிற போது has என்று பயன்படுத்த வேண்டும். so yes she has a car என்று சொல்ல வேண்டும். கேள்வி கேட்கும்போது எப்படி கேட்கிறோம்? does she have a car? அவள் ஒரு கார் வைத்திருக்கிறாளா? ஆன்சர் பண்ணுகிற போது பாசிட்டிவா ஆன்சர் பண்ணுகிற பொழுது yes she has a car. that is answer. she has என்ன he she to வரும்போது ஆன்சர்ல be form have form உடைய பிரசன்ட்ல has என்று வரும் ஆன்சர் பண்ணும்போது. அப்ப she has a car என்று சொல்ல வேண்டும். ஓகே, இது பாசிட்டிவ் ஆன்சர். அவள் ஒரு எஸ் ஆமாம் அவள் ஒரு கார் வைத்திருக்கிறாள். ஓகே சார். ஆர் நெகட்டிவ் என்ன இருக்கு? கார் இல்லைன்னு சொல்லணும். கார் வைத்திருக்கவில்லை சொல்றோம் இல்லையா? இல்லங்க அவள் ஒரு கார் வைத்திருக்கவில்லை. தட் இஸ் நெகட்டிவ் ஆன்சர் இல்லையா? அப்ப அதை எப்படி ஆன்சர் பண்ணணும்? நோ நோ. ரெண்டு விதமா பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? டைரக்டாவே she has not a car. நெகட்டிவ் முன்னே சொல்லியிருக்கேன். பாசிட்டிவா சொல்லும்போது only one answer. yes she has a car, that's all. பட் நெகட்டிவா சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? ரெண்டு மூணு விதமா சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? நோ. அந்த ஹேஸ்க்கு பக்கத்துலயே டைரக்டா நாட் சேர்த்துட்டு நெகட்டிவ்காக she has not a car. no she has not a car என்ன அர்த்தம்? இல்லை அவள் ஒரு கார் வைத்திருக்கவில்லை. எப்படி ஆன்சர் பண்ணிருக்கோம்? இதையே வேற மாதிரி எப்படி பண்ணலாம்னு சொன்னா, அதர்வைஸ் எப்படி பண்ணலாம்னு சொன்னா, no she does not have a car. இப்படி சொல்லலாம். does வச்சு சொல்லலாம். she does not have a car. இப்படி ஆன்சர் பண்ணலாம். that's all. that is அதான் நெகட்டிவா சொல்லும்போது ரெண்டு விதமா சொல்றோம். டைரக்டாவே ஹேஸ்க்கு பக்கத்துல நாட் சேர்த்துக்கலாம். ஆர் எப்படி பண்ணலாம்? இந்த क्वेश्चन பண்ணிருக்கோம்ல does she have னு, அத வந்து என்ன she does not have அப்படினு ஆன்சர் பண்ணலாம் நெகட்டிவா சொல்லும்போது. no she does not have a car. இப்படி have formல yes or no type questions பண்றது ரொம்ப எளிது. இவ்வாறு have formல yes or no type questions பண்றது. இப்ப presentல சொல்லிருக்கோம் have or has யூஸ் பண்றோம். have you அப்படினு क्वेश्चन ஆரம்பிக்கிறோம். or do you have னு क्वेश्चन ஆரம்பிக்கிறோம். இதே third person இருந்தா does he have, does she have அப்படி ஆரம்பிக்கிறோம். ஆன்சர் பண்ணும்போது பாசிட்டிவா சொல்லும்போது yes I have. நான் அப்படின்னு வரும்போது yes I have. நாங்கள்னு வரலாம் yes we have. அவர்கள்னு வரலாம் yes they have. எல்லாத்துக்குலாம் have வரும். I we you they. இந்த சப்ஜெக்ட்லாம் have வரும். இதே third person he she வரும்போது yes she has, yes he has, yes it has, yes it has. இப்படி பயன்படுத்துவோம். நெகட்டிவா பயன்படுத்தும் போது do not have, I லா வரும்போது we வரும்போது do not have அப்படின்னு பயன்படுத்துறோம். இதே third person வரும்போது does not have. பிரசன்ட்ல இப்படி many questions நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணலாம். இப்படி கேக்குறோம் இல்லையா? do you have a pencil? do you have a pencil? yes I have a pencil. no I do not have a pencil. that's all. என்ன செய்யலாம்? do you have a pencil? நீ ஒரு பென்சில் வைத்திருக்கிறாயா? yes ன்னா என்ன? yes I have a pencil. yes I have அப்படி சொன்னாலே பாசிட்டிவ். yes I have அப்படி சொன்னாலே ஷார்ட்டா சொன்னாலே போதும். yes I have a pencil னு ஃபுல்லாவும் சொல்லலாம். இல்ல yes I have அப்படினா நான் பெற்றிருக்கிறேன். என்ன பெற்றிருக்கிறேன்? பென்சில் வைத்திருக்கிறேன் அர்த்தம். no சொன்னா என்ன சொல்லணும்? no I do not have. ஃபுல்லா சொல்லும்போது I do not have. I do not have a pencil. அவ்வளவுதான். இப்படி கேட்கிறோம் இல்லையா? does it have a tail? இப்படி கேட்கலாம் இல்லையா? does it have a tail? அது ஒரு வாலை பெற்றிருக்கிறதா? அது ஒரு வாலை உடையதா? உடையதுன்னு சொல்லியிருக்கேன். அது ஒரு வாலை உடையதா? does it have a tail? என்ன சொல்லணும்? yes it has a tail. இது ஒரு மாதிரி has வந்துரும் ஆன்சர் பண்ணும்போது. yes it has a tail. or no it has not a tail. இல்லனா it does not have a tail. இப்படி நிறைய क्वेश्चन பண்ணலாம். பிரசன்ட்ல have or has பயன்படுத்த வேண்டும். அந்த have ஃபார்ம் உடைய வெர்ப்ல பிரசன்ட் வருகிற பொழுது have or has.
ஆன்சர்ல எப்படி பண்ணணும், கொஸ்டின்ல எப்படி பண்ணணும். ஓகே, இப்படி ஹேவ் ஃபார்முடைய அது ஆங்கிலத்திலே செகண்ட் மாடலாக இருக்கிற, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒரு வாக்கியம் என்பது வினைச்சொல்லை மையமாக வைத்து அமைக்கப்படுகிறது. ஒரு வாக்கியம் என்பது எப்படி தமிழில் சொல்கிறோமோ அதை போல ஆங்கிலத்திலும் ஒரு வாக்கியம் என்பது அது கேள்வியாக இருக்கலாம் அல்லது பதிலாக இருக்கலாம், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். verb என்ற வினைச்சொல்லையை மையமாக வைத்து வாக்கியங்கள் அமைக்கப்படுகிறது. அப்படி செய்யும் பொழுது verb-னை 4 வகையாக பிரிக்கிறோம். be form, have form, main verb and auxiliary verb. அதிலே இன்றைய வகுப்பிலே be form have form என்று சொல்லக்கூடிய அந்த பிரசன்ட்ல வரக்கூடிய have, has என்ற அந்த 2 வெர்பையும் கொண்டு how to make yes or no type questions and how to answer for these questions, இதை பற்றி இன்றைய வகுப்பிலே we have learned, நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். Dear friends, இந்த PKR Excellent English Course என்ற தமிழ் வழியாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுதல் பயிற்சி வகுப்பினை தொடர்ந்து கவனித்து வாருங்கள். You can definitely speak and write in English fluently. உங்களால் ஆங்கிலத்திலே சரளமாக எழுதவும் பேசவும் முடியும். இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இந்த வகுப்பு இருக்கிறது அப்படிங்கறத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முடிஞ்சா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மற்றொரு ஆங்கில வகை வாக்கியத்தோடு அடுத்த வகுப்பிலே உங்களை சந்திக்கிறேன். We will meet again. Thank you very much.